ஹலோ எவ்ரிவன். பாப்பா கிளாஸில் ஈஸ்டர் எக் ஹண்ட் இருந்துச்சு. ஸோ காலையில் நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து விட்டோம். அவங்க எக் ஹண்ட் பண்ணுவாது ஈஸ்டர் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரேபிட் மாதிரி வந்து விசிட் பண்ணி ஸோ பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். இட்லி பேட்டர்லாம் காலியாக இருந்துச்சு. ஸோ ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ரைஸ் எல்லாம் ஊற வச்சுட்டு இட்லி ரைஸ் வந்து 4 கப்ஸ் எடுத்துக்கிட்டேன். 1 கப்பு உருதால் ஸோ 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் அப்படி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பேட்டர் ரெடி பண்ணேன். இங்கே வந்து ஈஸ்டர் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லாம் மோஸ்ட்லி ஸ்கூலில் வந்து காலையிலே எக்கு அதெல்லாம் வந்து முன்னாடியே கேட்பாங்க நம்மளோட டீச்சர்ஸ். ஃப்ரீ ஃபில்டு எக்ஸ் மாதிரி வாங்கிட்டு நம்ம அதில் ஏதாவது ஃபில் பண்ணி ஸோ பக்கெட் அது மாதிரி ட்ரெஸ் நல்லா ஈஸ்டருக்கு அந்த மாதிரி ஏதாவது க்யூ ட்ரெஸ் போட்டு விட்டோன்னா கிளாஸில் பார்ட்டி எல்லாம் நடக்கும். ஸோ காலைல போகணுன்னா ஒரு அரௌண்ட் 10 o'clock வந்து ஹெக்டர் மாதிரி பண்ணிவிட்டு பன்னி விசிட் பண்ணுவாங்க, ஃபோட்டோஸ் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2-2:30 ஸ்நாக் டைமில் வந்து கிளாஸ் ரூம் ஃபைனல் ஷீட் மாதிரி ஒரு 1 week கொடுத்துடுவாங்க. அது நம்ம ஏதாவது இஷ்டப்பட்ட வாங்கி தரலாம். வாங்கி கொடுத்தா அவங்க வந்து எல்லா பசங்களும் அவங்க கிளாஸில் வந்து ஒரு 9 members இருக்காங்க. 9 kids. ஸோ 9 kidsக்கு வந்து பார்ட்டி மாதிரி ஜூஸ் ஸ்நாக்ஸ் பீஸா அது மாதிரி வாங்கி பேரண்ட்ஸ் கொடுத்து விட்டேன்னா அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் பாப்பாவுக்கு பீஸா தான் சைன் அப் பண்ணியிருந்தேன். ஸோ கொடுத்து விட்டேன். அவ்வளோ நல்லா சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக ஈவினிங் ஜாலியாக வந்தால். நான் இந்த 4 கப்ஸும் 4:1 ரேஷியோவில் தான் பேட்டர் ரெடி பண்ணுவேன். சம்டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உளுந்தால் போடுவேன். இல்லைனா 4:1 கரெக்டாக அந்த 8 hours நான் ஊற வச்சுட்டு கொஞ்சம் வெந்தயம் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பேட்டர் வந்து ஆஃப்டர் 8 hours வந்து கிரைண்டரை ஆன் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி ஓவர் நைட்டு ஃபெர்மினேட் ஆகுற மாதிரி ஆகும். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சிட்டு இட்லி பண்ணுற மாதிரி பிளானு. நெக்ஸ்ட் டே வந்து இங்கே ஈஸ்டருக்கு வந்து 4 days வந்து ஹாலிடேஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி ஃப்ரைடே ஆஃப் டே அண்ட் சாட்டர்டே சண்டே மண்டே. ஸோ 4 days லீவ் வரும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பசங்க ரொம்ப நாளாக பீச் கேட்டுருந்தாங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இங்கே அவ்வளோ சம்மர் இல்லை. பட் ஆனால் பசங்க கேட்குறாங்க சார் கொஞ்சம் எங்கேயும் போகிறதில்ல வெளியே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு பீச் பிளான் பண்ணோம். ஒரு 3 families போகிற மாதிரி. ஸோ அவங்களும் ஆளுக்கு ஒரு டிஷ்ஷு எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணோம். ஏன்னா அங்கே பீச் கிட்ட வந்து நிறைய ஹோட்டல் எல்லாம் இருக்காது. அது கொஞ்சம் இன்டீரியர் மாதிரி. ஆனால் பசங்க விளையாடுறதுக்கு தண்ணி நல்லாயிருக்கும். சாண்டு ப்ளஸ் வாட்டர் மாதிரி கொஞ்சம் வாட்டர் கிளியராக இருக்கும். அதனால கார்பெட் ஹிஸ்ட்ரி போகலான்னு பிளான் பண்ணோம். அதுக்கு வந்து ஃபுட்டு வந்து நம்மளே கொண்டு போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா எப்போ பசங்களுக்கு பசினா அவங்களே சாப்பிட்டுக்கலாம். அந்த டைமில் போயிட்டு ஹோட்டலெல்லாம் தேடிட்டு அங்கே போனால் கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம போகிறதே இங்கேருந்து 2 hours ட்ராவல் பண்ணி போகிறோம். ஸோ மெயினாக வந்து வாட்டரில் விளையாடிட்டு பசங்களுக்கு முடிஞ்ச வரை பீச்லேயே ஸ்பெண்ட் பண்ணலான்னு மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நான் சிக்கன் 65 எடுத்துக்கிட்டேன். அவங்க ஒரு ஃப்ரெண்ட் வந்து பிரியாணி பண்ணுற மாதிரி, இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து இது பூரியும் சிக்கன் குழம்பு கொண்டு வரேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே சைட் பை சைடாக வந்து ஈவினிங் பாப்பாவுக்கு டேக்வாண்டோ டெஸ்ட் இருக்குது. அதனால் அவளுக்கு சாப்பாடும் கொஞ்சம் பருப்பு குழம்பு மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா அவள் அது கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிட்டுட்டு போவாள். அதனால் சைட் பை சைடாக அதுவும் ரெடி பண்ணிவிட்டு பாப்பாவை ரெடி பண்ணிட்டேன். அவளும் டேக்வாண்டோக்கு ரெடி ஆகிட்டா. ஸோ அதனால் கொஞ்சம் சாப்பாடும் பருப்பு குழம்பும் கொஞ்சம் முட்டை ஆம்லேட் மாதிரி போட்டு தரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே சிக்கன் 65 மேரினேட் பண்ணிட்டேன்னா காலைல கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஆயில் ஃப்ரையோ இல்லை ஏர் ஃப்ரையில் வச்சிடலாம்னு. ஸோ அது ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாப்பாவுக்கு வச்சு கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு அவங்க அப்பா கொண்டு போயிட்டு பாப்பாவை
யூஸ்வலாக டெஸ்ட்டுன்னா நாங்கள் எல்லாருமே போவோம். ஆனால் இந்த வாட்டி வந்து எனக்கு கொஞ்சம் இந்த வேலைலாம் இருக்குது. நாளைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும், பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்டஃப் எடுத்து வைக்கிறதுனால முரளியும் பாப்பாவும் மட்டும் போகிறாங்க. ஸோ என் 2வது பாப்பாவும் ஹெமியும் சாசியும் விளாட்றாங்க. நான் சைட் பை சைடு மேக்னேட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். மேக்னேட் பண்ணுறதுக்கு ஸோ கொஞ்சம் உப்பு, மஞ்சள், மிளகா பொடி எல்லாம் போட்டுட்டு சிக்கனும் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன் முன்னாடியே. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறமா சிக்கன் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் குவான்டிட்டியை வந்து 3 ஃபேமிலினால கொஞ்சம் கூட தான், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 kg கிட்ட எடுத்துக்கிட்டேன். ஸோ சிக்கன் இது வந்து இங்கே ஃப்ரெஷ் மீட் வந்து கொஞ்சம் தூரமாக கிடைக்கும். நான் அங்கே போகலை, கொஞ்சம் கிட்ட வந்து ஃப்ரோசன் மீட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன் இந்த வாட்டி. இது வந்து போன்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ பசங்க கொஞ்சம் ஈஸியாக எடுத்துப்பாங்க. ஃப்ரோசன்னா ஃபுல்லாக ஃப்ரோசன் இல்லை, கட் பண்ணி அவங்க 1 day முன்னாடி வைப்பாங்க. ஸோ அது வந்து கிட்டேயே நம்ம வீட்டுக்கிட்டேயே கடை இருக்கிறதுனால நான் அந்த ஈவினிங் டைமில் எனக்கு 20 minutes ட்ராவல் பண்ணி அந்த ஃப்ரெஷ்ஷுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை. அதனால நான் இது மாதிரி HEBயில் வாங்கிக்கிட்டேன். ஸோ அதை மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், எக்கு கொஞ்சமாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறமா வந்து 2 முட்டை, ஒரு லெமன் அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஏன்னா அது வந்து போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் சிக்கனு. அது மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். வச்சிட்ட பிறகு அப்புறம் சாசியும் ஹெமியும் பசியானு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி 7:30 கிட்ட ஆகிடுச்சு டைமு. ஸோ நான் மேரினேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் ஊட்டி விட்டுடலாம். பாப்பா வந்து ஆசிகா மோஸ்ட்லி 8க்குள்ளே வந்துடுவா டெஸ்ட் முடிச்சுட்டு. வந்த பிறகு முரளி நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எர்லியாக எல்லாம் எடுத்து வச்சுட்டு படுக்கலாம். ஏன்னா காலைல எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு 9க்குள்ளே ஸ்டார்ட் ஆகணும்னு சொன்னாங்க. ஏன்னா இங்கேருந்து 2 hours ட்ராவல் இருக்குது. ஸோ அதனால் காலைல எழுந்து ஃப்ரை பண்ணணும், இல்லைனா ஏர் ஃப்ரையில் வைக்கிறதோ சிக்கன் அந்த மாதிரி பண்ணி பேக் பண்ணி இவங்கள ரெடி பண்ணி தலைவாரி 3 பேர் கூட்டின்னு போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடும். அதனால் மோஸ்ட்லி ஈவினிங்கே முடிச்சிக்கலாம் கொஞ்சம் வேலைன்னு சொல்லிவிட்டு இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மற்ற அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன திங்ஸ் வேணும், சன்ஸ்க்ரீன், லோஷன், அதுக்கப்புறம் கேப்ஸ், கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சுன்னா கேப்ஸ் அதெல்லாம் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இட்லி பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுவும் சைட் பை சைடாக எடுத்துகிட்டு நாலு காலை இட்லி ஊற்றுறதுக்கு கொஞ்சமாக மாவு மட்டும் எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நான் மோஸ்ட்லி உப்பு போட மாட்டேன். அந்தந்த டைமில் இட்லி ஊற்றிக்கிறப்போ இல்லை தோசை ஊற்றிக்கிறப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா ஒரே வாட்டி போட்டுட்டா எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஆகிடுது. என்ன இருந்தாலும் இங்கே வந்து எனக்கு கம்ஃபர்டபுள் வந்து உப்பு போடாமல் வைக்கிறது தான். அதனால் மோஸ்ட்லி உப்பு போடாமல் ஜஸ்ட் அப்படியே வச்சுட்டு நாளைக்கு கொஞ்சம் சேவ் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா எப்படியும் வந்து எனக்கு அடுத்த வாரம் ஒர்க்கு போகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இட்லி கிரைண்டரெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு பசங்களுக்கும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் இதில் கீ போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிட்டுடுவாங்க. சாப்பிட்டுட்டு பாப்பா டேக்கொண்டு போயிட்டு டெஸ்ட்டும் முடிச்சுட்டு வந்துட்டான். பாப்பா இப்போ வந்து பிளாக் பெல்ட்டில் இருக்கா. ஸோ அதில் ஃபஸ்ட் டிகிரியில் கலரிங் போயிட்டு இருக்குது. இன்னொரு 2-3 கலர் ஸ்டைப் வாங்கிட்டான்னா செகண்ட் டிகிரி போவாள். ஸோ அவளுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டு கிட்டத்தட்ட 5 வருஷமாக போயிட்டு இருக்கா பாப்பா. ஸோ அது வீக்லி 3 times இருக்கும் கிளாஸ், 3 days இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு அவள் அதில் கொஞ்சம் நல்லா இருக்கா. இப்போது டேக்கொண்டு போன பிறகு நல்லா கான்ஃபிடென்ட் எல்லாமே அவளுக்கு வந்து பாசிட்டிவ் திங்கிங் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ அதனால் ஆசிகா வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டு வருவா. டேக்கொண்டு கிளாஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.